ஸோ உங்க பாடல் நாங்க கேட்டுருப்போம். இந்த பாடல் இவங்க பாடுனதா? அப்படிங்கிற மாரி ஒரு ஆச்சரியம் இருக்கும். நெறைய ஹிட்ஸ் குடுத்துருக்கீங்க. உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்பீரமான வாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்ப கரண்ட்லி நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா, திரௌபதி படம். திரௌபதி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே, ஐ மீன் படம் வரப்போது அப்படின்னு சொன்னதுலேருந்தே ஒவ்வொரு பிரச்சனைகள். இதில் பார்த்தா அந்த சின்மயி ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்னால ஒரு விஷயம் பூம் ஆயி, மோகன்ஜி அவர்களும் நெறைய மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு, இப்ப அதுல வந்த தகவல் என்னன்னா, அந்த படத்துல வந்து அவங்க பாடியிருந்தாங்க. அந்த வாய்ஸ எடுத்துட்டு, உங்க வாய்ஸ் தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் 4 லாங்குவேஜ்ன்னு 4 நெனைக்கிறேன். லாங்குவேஜ்ல பாடி. ஸோ உங்களோட பாடல் தான் போட்டிருக்காங்க. உங்களோட வாய்ஸ் தான் அதுல வருது ஆமா, அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ ஆமா. இந்த பாடல சின்மயி பாடுனாங்க. அத எடுத்துட்டு யாரு இப்ப பாடியிருக்கா? யாரோட வாய்ஸ்ன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதனால தான் நாங்க உங்கள தேடி வந்திருக்கோம். என்ன நடந்தது? எதற்காக மாத்துனாங்க? இல்ல அது நான் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்னு இல்ல ஆக்சுவலா. அண்ட் நான் அத பத்தி எதுவும் கமெண்ட் பண்ணவும் விருப்பப்படல. ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆக்சுவலா ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடால வந்து நான் பாடியிருந்தேன் முதல்ல. இந்த பாட்டு ஃபைனலா நான் தான் ஃபர்ஸ்ட்டு பாடியிருந்தேன். நீங்க தான் பாடுனீங்களா? ஆமா, இந்த ஆமா. பாட்ட பாடுனது நீங்க தான். இல்ல ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா. தமிழ் கிடையாது. அதுல பாடியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து அகைன் மோகன்ஜி சாரும், ஜிப்ரானும் வந்து என்ன கூப்ட்டாங்க. ஸோ நான் வந்து பாடிக் குடுத்தேன். ஜிப்ரானுக்கு நெறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஸோ அவங்க கூப்ட்டாங்க. அது ஒர்க் அவ்வளோதான் நான் பாடிக் குடுத்தேன். ஸோ இத பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்றதுக்கு இல்ல. இப்ப சடனா உங்களோட வாய்ஸ் வந்துட்டு தமிழ்லயும் வந்துடுது. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹேப்பி. வெரி, வெரி ஹேப்பி. ஐ அம் கிரேட்ஃபுல் அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஜிப்ரான் அண்ட் மோகன்ஜி அண்ட் முக்கியமா அது மட்டும் இல்ல, கேட்டு என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வாய்ஸ பத்தி, டோனல் குவாலிட்டி பத்தி, பாடுனத பத்தி ரொம்ப பாராட்டி வந்து சொல்றாங்க. ஸோ லஹரி மியூசிக்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு. ஆடியோல தியேட்ரிக்கல் ஃபர்ஸ்ட்டு என்ன கூப்ட்டபோது தியேட்ரிக்கல் வெர்ஷன்ல உங்க வாய்ஸ் வரும். அந்த மாரி தான் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆடியோலயும், லஹரி மியூசிக்லயும் என்னோட வாய்ஸ். ஸோ ஆடியோலயும் வருது, தியேட்டர்லயும் வருது. என்னோட வாய்ஸ் தான் வருது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே என்னோட நன்றி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க் யூ.